அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சித்த வித்தியார்த்திகள் எல்லாம் ஆத்ம நமஸ்காரம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த ஆத்ம நமஸ்காரம் ஏன் நெத்தியில் வச்சு பண்ணுறாங்க? ஏன் இந்த வணக்கம் அப்படின்னு சொல்கிறத நம்ம 2 கை கூப்பி நெஞ்சில் வச்சு பண்ணுற மாதிரி செய்வாங்க. இப்போ சித்த வித்தியார்த்திகளை பொறுத்தவரையிலும் பூர்வ மத்தியத்தில் நம்ம கட்டை விரல் தொடுற மாதிரி வச்சு ஆத்ம வணக்கம் என்று சொல்லுவாங்க. அது ஏன் அதை மாதிரி சொல்கிறாங்க? 2 கண்ணும் பூர்வ மத்தியத்தில் ஏன் பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்காரு. இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இது அதை சார்ந்து மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அதை சார்ந்து பார்ப்போம். அடுத்தது, இந்த உலகத்தில் எவ்வளவோ சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான மனிதர்கள் எனக்கு இதுதான் சொந்தம் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த மனிதனுக்கு எதுதான் சொந்தம், அவனுக்கு சொந்தமானதுன்னு இந்த உடம்பில் எது இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்ப்போம். ஒரு 2-3 விஷயமாக எப்போதும் போல் நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த நமஸ்காரம் எதுக்காக பண்ணுறோம், என்ன காரணம்? நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் இந்த நமஸ்காரம் ஏன் அப்படி பண்ணணும்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமாக கொஞ்சம் ஆராய்வோம். இப்போ சித்த வித்தியார்த்திகளை பொறுத்த வரையில் இந்த ஆத்ம நமஸ்காரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆத்ம வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரல் பூர்வ மத்தியத்தில் இப்படி வச்சு பூர்வ மத்தியத்தை தொட்டு கண்ணு 2த்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வ மத்தியத்தில் வச்சு ஒரு 3 கதி எடுத்து ஆத்ம வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் பல அறிவியல் அறிஞர்களும் பல மாமனிதர்களும் புரியாத புதிராக இருந்த ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த உடம்புக்குள்ள உயிருங்கிறது எங்கே இருக்குது, அந்த ஜீவன்கிறது எங்கே இருக்குது, அது எப்படி இயங்குது அப்படின்ற ஒரு விஷயம் யாராலையும் தெளிவாக சொல்ல முடியவில்லை. அப்படி சொல்ல முடியாத பொழுது இந்த மகான்களும் சித்தர்களும் இந்த ஜீவன் இருக்கும் இடத்தையும் அது எப்படி இயங்குகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த உலக மக்களுக்கு பாடல் வடிவத்தில் சொன்னாங்க. அந்த பாடல் வடிவத்தில் சித்தர்கள் மகான்கள் சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு அது புரியல. அப்போ புரியாத பொழுது இந்த சிவானந்த பரமஹம்சர் என்ற அந்த ஞானி மகான் என்ன பண்ணார், உயிருங்கிறது எங்கே இருக்குது உடம்பில் அப்படின்னா அது பூர்வ மத்தியத்தில் தான் இருக்குது. இந்த ஜீவன்கிறது எங்கே இருக்குன்னா பூர்வ மத்தியத்தில் தான் இருக்குது. அந்த பூர்வ மத்தியத்தில் தான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இருக்குது. இப்போ இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதுக்கெல்லாம் ஒடுக்கம் என்று ஒன்று உள்ளது. அந்த ஒடுக்கம் என்ற ஒரு நிலைமைக்கு பேர் தான் உறக்கம், தூக்கம். அந்த தூக்கத்திலிருந்து விழித்த நிலைக்கு தான் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம விழித்து எழுந்த நிலையை தான் நம்ம ஐம்புலன்கள் செயல்படுவது தான் இந்த உடலுங்கிறது இயங்குது. இந்த உலகம் இயக்கமே எதில் இருக்குன்னா,
இந்த மாயையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த உலக இயக்கமே எப்படி இருக்குன்னால், அந்த ஜீவனிலிருந்து மனம் வெளியாகும் பொழுது தான் இந்த உலகம், இந்த மாயா சமுத்திரம் நம்மளால் உணர முடியுது. அது ஒடுக்க நிலையில் இருக்கும் பொழுது அதை நாம் உணரவில்லை. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒடுங்கும் பொழுது இந்த உலகம் நமக்கு இல்லை. தூக்கத்தில் இருக்கும்பொழுது இந்த உலகம் இல்லை, எந்த செயலும் இல்லை. கண்ணை மூடி தூங்குகிறோம், வாய் மூடி தூங்குகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த மனம் ஜீவனில் ஒடுங்கும் பொழுது நமக்கு செயல் இல்லை. கனவு காணும் பொழுது அது ஓய்வெடுத்து கொண்டே ஒடுங்கி கொண்டே தன்னை பற்றி தானே ஆராய்ந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு பேர் தான் கனவு அப்படின்னு சிவானந்த பரமஹம்சர் மிக தெளிவாக உங்களுக்கு சித்த வேதத்தில் சொல்லியிருக்கார். இது நிறைய பேருக்கு புரியுமா அப்படின்னால், சித்த வேதம் படித்தவர்களுக்கு, அதை கற்று நல்லா தேர்வடைந்தவர்களுக்கு புரியும். ஆரம்பத்தில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஆகவே இந்த ஜீவன் அந்த புருவ மத்தியில் இருப்பதால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்னொருத்தவருக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா, இன்னொருத்தவருக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவருடைய ஜீவன் எங்கே இருக்கோ, அவர் எங்கே இருக்கிறார், அவருக்குள்ள அவர் எதுவாக இருக்கிறார்னா அவர் ஜீவனாக இருக்கிறார். எனக்குள்ளே நான் எதுவாக இருக்கேன்னா எனக்குள்ளே நான் ஜீவனாக இருக்கேன். அப்போ நான்கிறது யார் அப்படின்னா, நான்கிறது இந்த ஜீவன் தான் நான். அப்போ நமஸ்காரம் எங்கே பண்ணணும்? அந்த இருக்கிற ஜீவன் இருக்கும் இடத்தில் நமஸ்காரம் செய்யணும். யாருக்கு நமஸ்காரம் பண்ணணும்? இன்னொரு ஜீவனுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அப்போ அந்த கட்டை விரலை அந்த ஜீவன் இருக்கும் இடத்தில் தொட்டு காமித்து அந்த ஜீவன் இன்னொரு ஜீவனை நமஸ்காரம் பண்ண. அப்போ இந்த கண்ணு ரெண்டும் அந்த ஜீவனை நோக்கி இருக்கணும். நம்ம ஒரே நிலையாக இருப்பதற்காக நம்ம தாரணையில் இருக்கணும். அந்த ஒரே நிலையில், அந்த தியான நிலையில் இருப்பதற்கு பெயர் தான் அந்த வணக்கம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 3 கதி நம்ம மேலுங்கீழும் இருக்கணும். இது சித்த வித்தியார்த்திகளுக்கு தெரியும். ஆனால் மற்றவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னால், அந்த வணக்கம் செலுத்தும் பொழுது ஒரு 30 வினாடிகளாவது அப்படியே இருக்கணும். இருந்து வணக்கம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் கையெடுக்கணும். 30 செகண்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த 30 செகண்ட் இது ஒரு விதமான முத்திரை. இந்த முத்திரையை நம் புருவ மத்தியில் வைக்கும் பொழுதும், நெஞ்சு பகுதியில் இப்படி வைத்து வணங்கும் பொழுதும் ஒரு விதமான உடலுக்கு சில நன்மைகள் நடக்கின்றன அந்த முத்திரையின் வாயிலாக. ஆதலால் நாம் வணக்கத்தை நெஞ்சு பகுதியிலும் அந்த புருவ மத்திய பகுதியிலும் நாம் கை 2 கையையும் கூப்பி வணக்கம் செலுத்த வேண்டும். அப்படி 2 கையும் ஒன்றோடு ஒன்று அழுத்தும் பொழுது அதில் அக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறதும் இந்த முத்திரை அப்படிங்கிறதும் எல்லா உடலில் இருக்கிற சகல வியாதிகளுக்கும் நல்லது. அது அந்த வியாதியை குணப்படுத்துவதற்கு தூண்டிவிடும். இந்த வியாதியை குணப்படுத்துவதற்கு சப்போர்ட் பண்ணும் இந்த முத்திரை. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 கையும் ஒன்றாக சேரும்பொழுது, இந்த 5 கை ஏன் ஒன்று நீளமாக இருக்குது, ஒன்று குட்டையாக இருக்குது. இப்போ இறைவனோட படைப்பில் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பொருளை நம்ம பிடிக்கணுன்னா அது நீட்டு குறைவாகவும் அதிகமாகவும் இப்படி பேலன்ஸாக இருந்தால் தான் அதை நம்ம பொருளை தூக்க முடியும். ஒரே அளவாக இருந்தால் இடிக்கும். அதற்காகவும் மற்றொன்று, இந்த உலகத்தில் அனைத்து இடங்களிலும் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது. இந்த ஏற்றத்தாழ்வை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஒற்றுமை உணர்வோடு எல்லோரும்
பணக்காரராக இருக்கிற பெருவிரலாக இருந்தாலும் ஏழையாக இருக்கிற சிறுவிரலாக இருந்தாலும் எல்லோருக்கும் சமத்துவம் என்பது ஒன்றுதான். இங்கு உண்மையாக இருப்பது என்பது சமத்துவம்தான். அப்படி ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் நாம் வாழணும். அப்படி இந்த கையை கூப்பும் பொழுது இது ஒரு அம்பு போல இருக்கும். இந்த அம்பு எப்படி அப்படின்னால், இந்த அம்புங்கிறது கூர்மையானது, நேர்மையானது. இது தவறுகள் எங்கு நடந்தாலும் அந்த தவறுகளை உடைத்தெறியக்கூடிய சக்தி, இந்த திறன் எதுக்கு இருக்குன்னா அந்த அம்புக்கு இருக்குது. நேராக போய் எதிரியை தாக்கக்கூடிய தன்மை. அந்த எதிரி எங்கே இருக்காரா அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கார். ராகத்வேஷாதிகள், நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், காமம், குரோதம், விருப்பு வெறுப்பு, பந்த வசம், இதையெல்லாம் இந்த கூர்மையான இந்த அம்பு போல இருக்கும் புத்தியை கொண்டும் இந்த அம்பை கொண்டும் நாம் வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு அறிகுறியாகவும், இந்த அம்பு போல் நாம் அறிவுத்திறனில் கூர்மையாகவும் அதேபோல் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கையை கூப்பி நாம் வணங்குகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த கொரோனா காலங்களில் இந்த வணக்கம் செய்யும் இந்த முறை உலக நாடுகளே வியந்து பாராட்டின. மற்றவர்களுடைய வழக்கம் என்னவென்றால் ஒருவர் கையை கொடுத்து கொண்டு குலுக்குவது தான் அவங்களுக்கு ஒரு தொடர்புக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது. நம்ம வணக்கம் சொல்கிறது அவன் கை குலுக்கி வணக்கத்தை தெரிவிப்பான். அப்போ இந்த கொரோனா காலத்தில் அது தவறு என்று நிரூபித்த ஒரு விஷயமாக நாம் உணர்ந்தோம். ஆனால் அந்த கொரோனா காலத்தில் நம் வணக்கத்தை விட்டோமா அப்படின்னா விடலை. ஆனால் வெள்ளைக்காரன் மற்றவர்கள்லாம் அவர்கள் கை குலுக்கும் அந்த விஷயத்தை விட்டாங்கன்னா விட்டுட்டாங்க. அப்போ கை கொடுத்தா கொரோனா பரவிடுன்ற அந்த ஒரு விஷயத்தினால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கை குலுக்குதை விட்டுட்டாங்க. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியம், தமிழ் பாரம்பரியம் எவ்வளவு இந்த வணக்கத்துக்குள்ளே எவ்வளவு நுட்பமான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இந்து மதம் என்பதும் இந்த தமிழ் இலக்கியம், இந்த தமிழ் சார்ந்த தமிழர்களோட பண்பாடு, கலாச்சாரம், இவங்களோட நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, பண்பாடு, இதுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமாக சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காரணங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், இந்த காரணங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டால் இந்த தமிழை பற்றியும் பண்பாடை பற்றியும் நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்று அர்த்தம். இது காலப்போக்கில் சில மூட பழக்க வழக்கங்களாக சில விஷயங்கள் மாறின. அந்த மூட பழக்க வழக்கங்களை நாம் அடியோடு வெறுக்கிறோம், தகர்க்கிறோம். அந்த மூட பழக்க வழக்கங்கள் வேண்டாம் என்று சொல்கிறோம். மற்ற இந்த நம் தமிழரோட பண்பாடுங்கிறது எப்படி அறிவியல் பூர்வமானது அப்படின்ற விஷயத்தை நாம் சொல்வதோடு உணர்வதோடு அதை மதிக்கிறோம். அதை உலகத்திற்கு எடுத்து நம்ம சொல்கிறோம். இதனால் இவங்க இப்படிலாம் செஞ்சுருக்காங்க. மற்ற பண்பாடுகளில் இல்லாத ஒரு சிறப்பு நம் தமிழர் பண்பாடில் இருக்குது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சில விஷயங்கள் மாற்றப்பட்டு மூட நம்பிக்கையாக மாறும்பொழுது அதை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம அதை முறியடிக்கிறோம். அதெல்லாம் தவறு என்று மக்களுக்கு உணர்த்துகிறோம். சில மக்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள், சில மக்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. பொழுது ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், சித்தர்களை பற்றி நாம் பேசும்போது, அவர்களோட பாடலை பற்றி நாம் சொல்லும்போது, சித்தர்கள் எது சொன்னாலும் அதை மறுக்காமல் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சொல்வது அனைத்தும் நம்மளுடைய நன்மைக்காக. அது மறைமுகமான நன்மை இருக்கும்.
அந்த நன்மை என்னங்கிறத அவங்க சில நேரத்தில் உணர்த்திருப்பாங்க, சில நேரத்தில் உணர்த்த மாட்டாங்க சில காரணங்களால். அதே போலவே நம்மளுடைய பேச்சும் செயலும் எப்படி இருக்குன்னா, சில நேரங்களில் அதற்கான விளக்கங்கள் அனைத்தும் உங்களுக்கு குறிப்பிடுவோம், சில நேரங்களில் குறிப்பிட மாட்டோம். ஆனால் நாம் சொல்லும் அந்த விஷயத்தில் உங்களுக்கான நன்மை இருக்குது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சித்தர்களிட நம்ம சரணாகதி அடைஞ்சிடணும். இந்த வேதத்தில் சரணாகதி அடையணுமா அப்படின்னால் அதில் களை எடுக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது எதனால் சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. அது இந்த காலத்துக்கு உகந்ததானா, இந்த காலத்துக்கு உகரா, அது ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை. அதனால் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சில விஷயங்களை அதில் வேணாம் அப்படின்னு அதை ஒதுக்குறோம், நிறைய விஷயங்களை எடுத்துக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த மதத்தில் எது சொன்னாலும் அதில் இருக்கிற நல்லதையெல்லாம் அப்படியே எடுத்துக்கிறோம், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விட்டுடுறோம், அவ்வளோதான். இப்போ இந்த தமிழர்களோட பண்பாடு என்பது மிக சிறந்த பண்பாடு. இப்போ இந்த பிள்ளையார்கிட்ட போய் நீங்கள் ஒரு 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 விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னால், நீங்கள் இந்த காதில் ரெண்டு கையால் இப்படி பிடிச்சி தோப்பு கரணம் போடும்பொழுது, இந்த தோப்பு கரணம் போடும்பொழுது உங்களுடைய அறிவுத்தன்மைகள் தூண்டப்படும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த புருவத்தில் இந்த சைடில் முட்டிப்பாங்க, நெத்தியில் இந்த புருவத்தில் முட்டிப்பாங்க. அப்பையும் உங்களோட மூளையோட நரம்புகள் இருக்கு இல்லையா, அது தூண்டும், அந்த நாடியில் தூண்டப்படும். அப்படி நீங்கள் கொட்டிட்டு போக்குள்ள உங்களோட விழிப்படையும் உங்களுடைய மூளை. அதற்கான மறைமுகமான ஒரு குறியீடு அது. அது ஒரு விதமான ஒரு பயிற்சின்னு வச்சிங்களேன். அந்த பயிற்சியை கொண்டு போய் எங்கே வச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள்ன்ற ஒரு விஷயத்தில் அந்த சிலை வழிபாட்டில் கொண்டு போய் வச்சுட்டான். அப்படி வச்சதுனால அது என்ன ஆயிடுச்சு, காலப்போக்கில் அது ஒரு மூட பழக்க வழக்கங்களாக மற்றவர்களால் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டது. ஆனால் அது மூட பழக்க வழக்கம் அல்ல. அது தினமும் ஒரு 50 தடவை 100 தடவை 10 தடவை அதை மாதிரி செய்கிறதுங்கிறது உடம்புக்கு சரியானது. உங்களுடைய நாடிகள் எல்லாம் தூண்டப்படும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த உருவ வழிபாட்டிலோ சிலை வழிபாட்டிலையோ கோயில்லையோ அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க சொன்ன விஷயங்கள், அதற்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குது, ஒரு விஞ்ஞானம் இருக்குது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த சிலையில் கடவுள் இருக்கானா, கடவுள்லாம் இல்லை, அதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ அதில் இருக்கிற நல்ல விஷயத்தையும் சொல்கிறோம், அது நம்ம தேவையில்லாத விஷயத்தையும் நம்ம எதெல்லாம் விடணுங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் ஏன் சொன்னாங்க அப்படின்னால், அந்த உருவ வழிபாடை பற்றி விளக்கமாக நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருக்கோம். இந்த கோயிலெலாம் எதுக்காக உருவானது, இதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருக்கோம். உங்களுக்கு தேவை இருந்தால் அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் இந்த எல்லா காரணங்களுக்கும் எல்லா நம் மூதாதையர்களாகட்டும் சித்தர்களாக இருக்கட்டும், அவர்கள் செய்த விஷயங்களுக்குள்ளார ஒரு சரியான காரணம் இருக்குது. இப்படிப்பட்ட தமிழர்களுடைய பண்பாடை, தமிழர்களுடைய அடையாளத்தை, தமிழ் மொழியை பற்றி யாரோ ஒருவர் முட்டாள்தனமான மொழி என்று கூறுவதும், இந்த கலாச்சாரத்தை முட்டாள்தனம் என்பதும் அவர்களுடைய முட்டாள்தனத்தை காண்பிக்கிறது. அது ஒரு அறிவியல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கொடுக்கும் பிரசாதம் பிறருக்கு, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும், கை கால் இல்லாதவர்களுக்கு பிறருக்கு கொடுக்கும் சாதம் பிரசாதம். இப்படி எல்லாத்துக்குள்ளரையும் என்ன இருக்குது அப்படின்னால், தர்மம் இருக்குது, ஒரு விஞ்ஞானம் இருக்குது, அறிவியல் இருக்குது. அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழக மக்கள், உலக மக்களே இதை புரிஞ்சுக்கணும்.
அதை புரிந்து அதன் வாயிலாக நடக்க வேண்டுமே தவிர முட்டாள்தனமாக நிறைய விஷயங்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. நிறைய மூட நம்பிக்கைகள் படிப்படியாக சில விஷயங்களில் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அவைகளை எல்லாம் தூக்கி தூரம் எறிஞ்சிட்டு அதில் இருக்கிற நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இப்படி தான் இந்த நம்ம தமிழர்களோட கலாச்சாரமும் பண்பாடும் ஒரு ஒரு அறிவியலுக்கு நிகராக, ஒரு விஞ்ஞானிகளுக்கு நிகராக நம்ம தமிழ் பாரம்பரியம் இருக்குது என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளனாலும் சரி, இந்த தமிழர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இந்த உலகமே ஏற்றுக்கணும். அவன் ஏற்றுக்கலைனாலும் குறைந்தபட்சம் நம்ம தமிழர்களாவது ஏற்றுக்கணும்ல. தமிழர்களெல்லாம் ஒன்றுபடணும், ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த நாட்டை ஒரு விழிப்புணர்வுக்கு கொண்டு வர முடியும், ஒரு விழிப்புக்கு கொண்டு வர முடியும். இந்த ஒற்றுமையுணர்வு இல்லை அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதற்கான செயல் நடக்குதா அப்படின்னால் அந்த செயல் நடக்கவில்லை என்றே சொல்லலாம். சரி, இப்போ இந்த வணக்கம் நமஸ்காரங்கிறது எதுக்காக நம்ம செய்கிறோம், என்னென்ன காரணங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்தாற்போல் நமக்கு சொந்தமான விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கு சொந்தம்னா எது? நமக்கு சொந்தம் அப்படின்னா எது சொந்தம்? நமக்கு ஒரு உரிமையான விஷயம் எது அப்படின்னா, நமக்கு தேவையானது எது அப்படின்னா, நமக்கு முக்கியமான தேவைகள் நம்ம அம்மா அப்பாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா அப்பாவும் ஒரு நாள் மறையக்கூடியவர்கள். அப்போ அவர்கள் முக்கியமானவர்கள்னா அவர்கள் இருக்கும் வரையில் அவர்களை பாதுகாப்பது என்பது முக்கியமானது. இப்போ நம்ம இருக்கும் வரையில் நம்மளை பாதுகாப்பது என்பது முக்கியமானது. இப்போ மனிதர் கூட்டத்தை நம்மளால் முடிந்த அளவுக்கு பாதுகாப்பது என்பது முக்கியமானது தான். நம்ம யாராக இருந்தாலும் சமத்துவம் என்பது உலக மக்களுக்கு சமமானது. ஆனால் அதை யாரும் எடுத்துக்கொள்வதில்லை. ஏற்றத்தாழ்வுகளில் மக்கள் இந்த பணக்காரன் ஏழையில் சிக்கி அதோட அந்த மாயையின் பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள் என்பது தான் உண்மையாக இருக்குது. அப்போ இப்படி அம்மா அப்பா நமக்கு சொந்தமா அப்படின்னா, அவர்களும் ஒரு காலத்தில் அவர்கள் வாழ்க்கை முடியும் போது அவர்களும் ஒரு நாள் அழியக்கூடியவர்கள். இப்போ மனைவி நமக்கு சொந்தமா அப்படின்னா, அவள் எவ்வளோ நாள் வரைக்கும் இருப்பாள், அந்த உடல் அழிகிற வரைக்கும் அவர்களும் நமக்கு சொந்தம் இல்லை. அதுக்கடுத்து உறவினர்கள் சொந்தம்னா எல்லாமே ஒரு நாள் சாக போகிறாங்க. இப்போ நமக்கு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அவர்கள் வளர்ந்து அவர்கள் குழந்தை வளர்ந்து அவர்கள் தாத்தாவாகி அவர்களும் ஒரு நாள் மரணிப்பது என்பது இது யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் இது மற்றவர்களுக்கு இதையெல்லாம் தடுக்க முடியுமா, இந்த மரணத்தை வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டானா, மரணத்தை வெல்ல முடியும், இதையெல்லாம் தடுக்க முடியும் என்று இந்த உலகத்திற்கே பறைசாற்றியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்களும் மகான்களும். அதற்கான வழிமுறைகளை அவர்கள் கண்டுபிடித்து அந்த வழிமுறைகள் எல்லாம் இந்த பாடல் வடிவத்தில் இவங்க நூல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கற்றுணர்ந்து அதன் வழியில் நடந்து அதை நம்ம கையாண்டு நம்ம வாழ்ந்தோமானால் இந்த மரணத்திலிருந்து தப்பிக்கலாம். அப்போ நீங்கள் சேர்த்து வச்ச சொத்துங்கிறது உங்களுக்கு சொந்தமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேர்த்து வச்ச சொத்தும் உங்களுக்கு ஒரு காலத்தில் இந்த உயிர் போயிடுச்சுன்னா சொந்தம் இல்லை. உங்கள் கணவன் மனைவி சொந்தம், பிள்ளைகளோட சொந்தம், உறவினர்களோட சொந்தம், தாய் தந்தர்களோட சொந்தம் எல்லாம் ஒரு நாள் மரணிக்கும் போது எதுவுமே இல்லாமல் போயிடும். ஒரு தன்னை இறந்துட்டால் என்ன பண்ணுறோம், தூக்கி உடனே புதைச்சிடுறோம், இல்லை எரிச்சிடும். அது அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், இன்னொரு பரிணாமத்துக்கு போயிடுது, மண்ணாயிடுது. இந்த உடலுங்கிறது மண்ணாவது திண்ணம். இதை மாற்ற முடியுமானா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுவுமே நமக்கு இங்கே சொந்தமே கிடையாது. இந்த உலகத்தில் எதுவுமே சொந்தம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது, எல்லாம் மாற்றத்துக்குரியது. அப்போ ஒன்றே ஒன்று மட்டும் நமக்கு சொந்தம், அதுவே நாம இருக்கிறோம். நாம் என்பதே
என்னவாக இருக்குது? அதுவாக இருக்குது. அது எதுவாக இருக்குது? இறைவனாக இருக்குது. அதுவாக இருப்பதும் அவனாக இருப்பதும் சிவமாக இருப்பதும் எல்லாமே அந்த இறை அருள் தான், இறைத்தன்மை தான், அந்த அருட்பெருஞ்சோதி தான். அப்போ நமக்கு நெருங்கியவர்கள் யார்? நமக்கு உரிமையானவர்கள், நமக்கு இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று சொந்தம்னு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிரந்தரமாக இருக்கா அப்படின்னா நிரந்தரமாகவும் சொந்தமானதுமாக இருக்கின்ற ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. அதற்கு பேர் தான் ஜீவன். அந்த ஜீவனால் தான் அந்த கடவுள் தன்மைக்கு சிவத்தன்மைக்கு போக முடியும் என்ற ஒரு பேருண்மையை நாம் உணரணும். இப்போ இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. வீடு, பங்களா, காரு, இது அது லொட்டு லொசுக்கு எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. நமக்கு சொந்தம்னு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய ஜீவன். இப்போ இந்த ஜீவன் உடலுக்குள் இருக்கிற வரைக்கும் அந்த உடலும் நமக்கு சொந்தம். ஆனால் அந்த உடலுக்குள் இருக்கிற எண்ணம் நமக்கு சொந்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுவும் மறையக்கூடியது, அந்த எண்ணங்களும் அழியக்கூடியது. அதனால் அந்த எண்ணம் தோன்றி தோன்றி மறையும். நல்ல எண்ணங்கள் கற்றங்க வந்து போயிட்டே இருக்கும். இப்போ அது நிரந்தரமான இல்லை. இந்த மனங்கிறது நிரந்தரமானதானா இல்லை. அந்த மனங்கிறதும் எண்ணங்கள் வழியாக தோன்றி தோன்றி மறைவது போல் அதுவும் வந்து போயிட்டுருக்கும். ஒரு பொருளாக அது இல்லை, சூட்சும பொருளாக அது இருக்குது. அதே போல் இந்த ஜீவனும் எப்படி இருக்குது அப்படின்னால் அது ஒரு இறைத்தன்மையோடு சூட்சுமத்தன்மையோடு இருக்குது. அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கனால் அந்த பொருளை நம்மளால் உணர முடியும். இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா உயிர் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்றதுனால நான் பேசுகிறேன். இப்போ மனம்ங்கிறது இருக்கா அப்படின்னால் அதற்குள்ளே மனம்ன்றது ஒன்று இருக்குது. அப்போ எண்ணம்ன்றது ஒன்று இருக்கான்னா அதற்குள் எண்ணம் என்ற ஒன்று உண்டு. அப்போ எண்ணம் இருந்தால் தான் திட்டமிட முடியும், பேச முடியும், நடக்க முடியும், செயல் பண்ண முடியும். இது எதுவுமே இல்லாமல் செயலற்ற தன்மையில் இந்த ஜீவன் இருந்தால் அதற்கு பேர் சிவம், அதற்கு பேர் இறைவன். இது அப்படி இயங்காமல் இந்த ஐம்புலன்கள் வழியாக இறங்கி வந்தால் அதற்கு பெயர் என்னவென்றால் அதற்கு பெயர் ஜீவன், அதற்கு பெயர் மனிதன். அப்போ ஒரே இடத்தில் பூர்வ மத்தியத்திற்கு மேல் அந்த ஜீவன் தன்னைத்தானே இயக்கி கொண்டு ஒரே இடத்தில் அடக்கம் என்ற நிலையில், அடங்கிய நிலையில் அது இருக்கும்பொழுது தான் அங்கே கடவுளாக அது மாறுகிறது. அந்த கடவுள் தன்மை எப்படி இருக்குது அப்படின்னால் இந்த உடம்பில் இயக்கம் இருக்குது. ஆனால் அந்த இயக்கம் உள்ளுக்குள்ளாரே நடக்குது, வெளிப்புறத்தில் இல்லை. அப்போ உள்முகமாக நடக்கும் இயக்கத்திற்கு பெயர் தான் கடவுள் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அப்போ வெளிப்புறத்தில் இயக்கத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா மனுஷன், அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் மிருகம் எல்லாமே படிப்படியாக வந்துடும். இது எல்லாமே எதுக்குள்ளார இருக்குது அப்படின்னா அந்த ஜீவனுக்குள்ளார இருக்குது. மனிதனும் அந்த ஜீவனுக்குள்ளே தான் இருக்கான், மிருகமும் அந்த ஜீவனுக்குள்ளே தான் இருக்கான். எல்லா தன்மையும் அந்த ஜீவனுக்குள்ளே இருக்குது. அது வெளியில் வந்தால் தானே அதெல்லாம் நமக்கு தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர் தவறு நடக்காமல் உள்ளாரையே நம்ம அதை அடக்கி வைத்திருந்தோம். ஆனால் அது தானாகவே அந்த கடவுள் தன்மைக்கு போய்விடும். அது ஒரே இடத்தில் இருந்து கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது, எந்த செயலும் செய்யவில்லை. இயங்காமலும் இருக்குது, இயங்கியும் இருக்குது. அது ஒரே இடத்துல இயங்குது, ஆனால் அது நகரவில்லை, ஒரே இடத்தில் இருக்குது. அப்படிதான் இந்த இறைத்தன்மையும் இருக்குது. இந்த உடலுக்குள் ஒரே இடத்தில் இயங்கி கொண்டு எப்படி இந்த ஜீவன் அந்த இறைத்தன்மையோடு இருக்கிறதோ அதே போல தான் இந்த பிரபஞ்சத்தில் அந்த இறைத்தன்மை ஒரே இடத்தில் இருந்து கொண்டு இயங்கி கொண்டு எல்லாத்தையும் இயக்கி கொண்டும் இருக்கிறது. இந்த ஜீவன் எப்படி இந்த உடலில் இந்த பூர்வ மத்தியத்துக்கு மேலே இருந்துக்கிட்டு உள்ளார எல்லா செயல்களும் செய்தோ
வெளிப்புறத்தில் எந்த செயலும் செய்யாமல், கண்ணால் பார்க்குறதில்ல, காதால் கேட்குறதில்ல, மூக்கால் முகர்றதில்ல, வாயால் பேசுறதில்ல, தொடு உணர்வு இல்லை, அப்படியே செத்த பணம் போல் இருக்குது. அப்போ அந்த ஜீவன் இருக்குன்னா அந்த ஜீவன் மட்டும்தான் இருக்குது. அந்த ஜீவன் எப்படி இருக்குது? அடங்கிய நிலையில் இருக்குது. அந்த ஜீவன் உள்ளுக்குள்ளார இயங்குது. அந்த இயக்கம் என்பது யாருக்கு தெரியும் என்றால் அவருக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அந்த இறைத்தன்மைக்கு தெரியும். இவர்கள் 2 பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பையே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பு. அது எப்பொழுது நடக்கும் என்றால், அந்த பரமாத்மா எப்படி ஒரே இடத்திலிருந்து இயங்கி கொண்டு இருக்கிறாரோ அதே போல் இந்த ஜீவனும் ஒரே இடத்தில் நின்று இயங்கி கொண்டு இருக்கும் பொழுது, வெளிப்புறத்தில் செயல்படாமல் இயங்கி கொண்டு இருக்கும்போது அந்த சிவத்தன்மைக்கு போகும். 2 தன்மையும் ஒன்றா என்றால் அந்த நேரத்தில் 2 தன்மையும் ஒன்றாக மாறிவிடும். இதை தான் பலவிதமான வார்த்தைகளை போட்டு, பலவிதமான பாடல்கள் வடிவத்தில், பலவிதமான எடுத்துக்காட்டுகள் சொல்லி, உதாரணம் சொல்லி, இது இப்படி சுற்றுது, இப்படி சுற்றி அங்கே போய் நின்றுச்சு, மேலே போய் இப்படி நின்றுச்சு, மேலே போய் அங்கே இயங்கிக்கிட்டு இருக்குது, ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு பலவிதமான மகான்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த மகாயாசர், இந்த யோகானந்தர், அது மாதிரி பாபாஜி, சிவானந்த பரமஹம்சர், இப்படி பல மகான்கள் இதை வந்து ஒரு மறைப்பொருளாகவே அப்படி மறைச்சி சொல்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு அனுபவத்தின் கீழ் தெளிவுபடுத்தும் பொழுது, தெளிவாக அதை உணரும் பொழுது, இதை தான் இவர்கள் தெளிவாகவும் மறைமுகமாகவும் சொல்லியிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. அப்பொழுது நாம் அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் எது நமக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீவன் மட்டுமே நமக்கு சொந்தம். அந்த ஜீவனே நாம்ங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்தாலும், வேறு ஏதாவது வித்தையை பற்றியோ இல்லை ஆன்மீகத்தை பற்றியோ உங்களுக்கு வந்து கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் நீங்கள் வந்து பதிவிடலாம். அதை நாம் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் நாம் வந்து கூடுமான வரையில் உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமாக பல நூல்களில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் ஒரு ஜூஸாக பிழிந்து உங்களுக்கு சில நேரங்களில் எளிமையாகவும் உங்களுக்கு வந்து ஒரு ஜூஸாக்கி கொடுத்துருக்கோம். உங்களை சாப்பிட சொல்லி எளிமையாக சாப்பிட்டு நீங்கள் இதிலிருந்து கடைத்தேறலாம். அப்படி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் இது எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்னால் அது நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நமக்கு தெரியல. அப்படி இந்த உலகம் வந்து அந்த அளவுக்கு அதை தேடுது, இதை வந்து பார்க்குது, இதை உணர்ந்துக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, அதன் வழியில் நடக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னால் நம்மளோட வீடியோ இருக்கு இல்லையா, இது வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இதை வந்து பார்க்கணும். ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்களில் பல கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கணும். ஏனென்றால் நாம் பதிவிடுவது அனைத்தும் இந்த மனிதனுக்கு மிக 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 அவசியமானதை தான் நாம் பதிவிடுகிறோம். ஞான மார்க்கத்தை பற்றி மட்டும் நம்ம பேசலை, வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம், வாழ்க்கையின் தெளிவை பற்றி பேசுகிறோம், எப்படி வாழணுன்றதை பற்றி பேசுகிறோம், எதிர்காலத்தில் என்னென்ன செய்யணுன்றதை பற்றி பேசுகிறோம், எதெல்லாம் சாப்பிட்ணுன்றதை பற்றி பேசுகிறோம். உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து இதில் வந்து பேசி பதிவிட்டு உங்கள்கிட்ட வந்து மக்களிடையே வந்து இதை வந்து பரப்புகிறோம். மருத்துவம் சார்ந்து பேசுகிறோம், சில மருத்துவங்கள் சார்ந்து பேசியிருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் இன்னும் மருத்துவ குறிப்புகள் நிறையா உங்களுக்கு வந்து நம்ம வந்து பகிர்ந்தளிக்க போகிறோம். அதை மட்டும் இல்லாமல் எப்படிலாம் மருந்து செஞ்சு நீங்களே உங்களை வந்து சீர்படுத்திக்கணும், எப்படிலாம் மருந்து செஞ்சு எப்படி சாப்பிட்ணும், என்னென்ன குழம்புல எப்படி மருந்தெல்லாம் போட்டு எப்படி மருந்து குழம்புலாம் செய்யணும் அப்படிங்கிற வீடியோலாம் இனிமேல் வருங்காலத்தில் நம்ம வந்து போட போகிறோம். மூலிகை குழம்பு எப்படி வைக்கிறது, சளி பிடிச்சிருச்சு அதுக்கு ஒரு ரசம், ஒரு சூப்பு எப்படி வைக்கிறது,
இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் வருங்காலத்தில் உங்களுக்கு படிப்படியாக நாம் பகிர்ந்தளிக்க இருக்கிறோம். ஆனால் இதை பார்த்து பயன்பெறுபவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறாங்க. அதுதான் நமக்கு கொஞ்சம் மனதளவில் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதை பெருமளவில் பார்த்து இந்த உலக மக்கள் பயன்பெற வேண்டும். அப்படி பயன்பெறணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குரூப்பில் நீங்கள் எல்லாருக்கும் இதை பகிரணும். எல்லாருமே அவங்கவுங்க குரூப்பில் பகிரணும். இப்படி பகிர்ந்து அவர்கள் பார்த்து எவ்வளோ விஷயங்கள் இதில் அவங்க எடுத்துக்கக்கூடாததாக இருந்தாலும், ஆனால் 1-2 விஷயமாவது அவங்களுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு எல்லாமே உபயோகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு 1-2 விஷயங்கள் மட்டும் உபயோகமாக இருக்கும். ஏதாவது ஒன்றாவது அவங்களுக்கு பயன்பெறுற மாரி இருக்கும். அந்த ஒரு விஷயம் தெரியாமல் பல காலமாக சில பேர் தடுமாறிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கேள்வியை அவங்களுக்குள்ளரே இருக்கும். அது பதில் தெரியாமல் தடுமாறுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளும் இதை மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் மிகவும் தடுமாறினோம். அதுக்கப்புறம் அனுபவ ரீதியாகவும் நூல் வடிவத்திலையும் எல்லாத்தையும் பார்த்து தெளிந்து அனுபவங்களை கற்று அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.